தந்தையே கண்மணி வீரபத்ரா ஓ தந்தையே சதா தந்தையே பாதாளப்பட்ட கமலங்களுக்கு குமார செல்வமாகிய கண்மணி வீரபத்ரன் அநேக கோடி வந்தனம் தந்தையே. கண்மணி வீரபத்ரா பாதம் தந்தையே பாதத்தை பணிஞ்சபடியா என்றென்றைக்கும் சுகசம்மா வாழ்ந்திருப்பாய் கண்மணி வீரபத்ரா. ஆனால் தந்தையே என்ன தந்தையாரே ஓஹோ தந்தையாரே தந்தையாரே ஓஹோ தந்தையாரே எப்படி கண்மணி வீரபத்ரா? ஆனால் தந்தையே தெரிவிக்க வேண்டாம். ஆனால் தந்தையே ஒரு விண்ணப்பம் என்னாலும் உன்னுடைய முகமோ இருக்கும் என்ற தினத்தில் பாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? உனக்கு யாராவது காட்ட வேண்டும் நிர்த்துளியாக்கி நிமிக்குள்ள திருப்பி இருந்தால் உத்தரவாகட்டும் தந்தையே. கண்மணி வீரபத்ரா வைராகியம் மாட்டுவா ஆனால் தந்தையே ஆனால் தந்தையே யார் என்று என் கண் முன்னால் தெரிவித்தால் அடியென்று அடித்து மெய்மறிந்து மெதித்து அதாகுணம் செய்ய. ஆனால் கண்மணி வீரபத்ரா பாதியே அன்னவனை பார்த்தவோ வதைக்கவோ உன்னை வரவைத்தேன். ஆனால் தந்தையே
அண்டம். ஆயிரத்தெட்டு அண்டம். சொல்லக்கூடிய யாவத்து பேர் வந்தாலும் அவளை அழித்து அந்த அத்தவணை தாக்குவேன் நான். ஆனால் கண்மணி விடத்திரா ஆனால் தந்தையே கண்டபடி வெட்டுவேன் தோல்களை அன்னவனை வெட்டவோ வாழ்த்தவோ வதைக்கவோ ஆகையால் இதோ ஆனால் தந்தையே அஞ்சாத மெரிக்கிறேன் பச்சை போல அந்த தட்சகனை நான் அன்னவன் இளவம் பஞ்சி காற்றினால் தூவிவிட்டாலும் என் தன்மை போல் ஓடினாலும் தன்மை போல ஓடினாலும் சரி விடமாட்டேன். அன்னவனை சொந்தமாக்கி நானோ சிவ குளிரும்படியாக நல்ல சாதியா வருவேன். நான் நமஸ்கரிக்கிறேன். நான் என்ன நமஸ்கரிக்கிறேன். எனக்கோ ஒரு வரம் தர வேண்டும். சொர்க்க மத்திய பாதாளத்தில் உள்ள மூவர் முதல் சித்தர் யாவத்தமான பேர்களும் ஜெயிக்க கூடாது ஒரு வாரமும் எக்காலமும் அடிங்க என்ன பண்ணி 2 வாரம் ஆயிரத்தி நாள் போடா சந்தோஷம் இல்ல பின்னால போடா கண்மணி விடத்திரா கேட்டபடி வரம் தருகிறேன். நீயோ சென்று வருவாய். கண்மணி விடத்திரா ஆனால் கண்மணி விடத்திரா வெற்றியோட வருவாய். ஆனால் பூதகணங்களா கட்சி பெண்பாடு இடிபட கேட்ட சத்து அச்சிக்கு மந்திரம் இல்லாம அங்க விட்டு ஓட வை பாப்பார்கள்.